இதான் அருணகிரிநாதர் சொல்றார். இந்த வேல் எப்ப வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சாமி பொறுப்பேற்றுக்குவார். அது மட்டும் இல்ல, இந்த சேலத்துக்கு சாமி எப்ப வந்தார்? அருணகிரிநாதர் சேலத்துக்கு வரார். அருணகிரிநாதர் சேலத்துக்கு வரார். இப்ப நான் சொல்றேன், இந்த வேல்மாறல் வழிபாட்டை எப்படி நான் வாழ்க்கையை மாற்றும் வேல்மாறல் வழிபாடுன்னு சாமி தலைப்பு வச்சாருன்னா, இந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணா வாழ்க்கை மாறும், மாறிக்கொண்டு இருக்கிறது. சாமி சேலத்துக்கு வந்தார், அருணகிரிநாதர் சேலத்துக்கு வரார். எந்த டைம்ல வந்திருப்பார் சொல்லுங்க பாப்பா. சாரி சார், அவங்க கூட நான் டிராவல் பண்ணல, அவர் எங்க முன்னாடி பஸ்ல போயிட்டார், நாங்க பின்னாடி வந்துட்டோம். சொல்லுங்கய்யா. பிரம்ம முகூர்த்தத்துல, பிரம்ம முகூர்த்தத்துல வந்திருக்காரு ஐயா சொல்றாரு. ஒரு ஆன்சர் கரெக்ட். இப்படி எல்லாம் பேசினாதான் எனக்கும் பேசணும். நானே 4 மணி நேரம் பேசணும்னா எப்படி பேசுறது? காலையில 4 மணிக்கு வந்தார். சரி, எந்த சீசன்ல வந்தார்? சம்மர் சீசன்ல தான் வந்தார் சேலத்துக்கு. இந்த எதுக்கு எப்படி சார் நீங்க பாத்தீங்க? நீங்க கூட இருந்தீங்களா? சுகவனேஸ்வரர் கோயில திருப்புகள் போட்டிருக்கிறாங்க. அந்த திருப்புகள் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சொல்ற, இங்க வரும்போது அவருக்கு காலையில தென்றல் அடிச்சிருக்கு. தென்றல் அவருக்கு சுற்றுருக்குது. காத்து ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குதுங்க, ஆனா சுற்றுருக்கு. பகல் வெயில்ல வெயில் அதை விட சுடுது. குயில் பாடுது, அது அவருக்கு இனிக்கல. காரணம் என்ன? அது வரைக்கும் முருகனை பார்க்கல. முருகனை பார்க்காதங்காட்டி எதுவுமே அவருக்கு உரைக்க மாட்டேங்குது.